இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று மே மாதம் 1ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். நம்முடைய தாயாம் திருச்சபையானது இந்த மே 1ஆம் தேதியை தூய யோசேப்பின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறது. ஏனென்றால் நம்முடைய தாய் திருநாட்டிலே இந்த மே 1ஆம் தேதி உழைப்பாளர் தினமாக கொண்டாடப்படுது. தொழிலாளர் தினம். யோசேப்பர் தன் குடும்பத்திற்காக, கடவுளுக்காக, இறைமகனுக்காக தன் உழைப்பை பயன்படுத்தி தான் தன்னுடைய இயேசப்பை வளர்த்தார். அவர் இதைத்தான் நற்செய்தியில் நம்ம வாசிக்கிறோம். நம்ம இன்னைக்கு ஏசப்பா நான் சொந்த ஊருக்கு நாசரேத்தூருக்கு போகிறாரு. அவர் அங்கே போதிக்கிறாரு. அவருடைய போதனையில், அவருடைய வார்த்தையில் நம்பிக்கையில்லா மக்கள் இப்படி சொல்கிறாங்க, இவர் மரியா மகன் தானே, இவங்க அப்பா இவர் சூசையுடைய பையன் தானே, அவர் தச்சு வேலை செய்கிறவர் தானே அவர் என்று இந்த தொழிலை சொல்லுவார்கள். அப்போ யோசேப்பர் தச்சு தொழில் செய்து தன் குடும்பத்தை காவந்து பண்ணார். நம்ம தெரிஞ்சுக்கணும். நாம் அது மட்டும் இல்லாமல் ஏசப்பா சொல்லுவார், என் நுகம் உங்களுக்கு அழுத்தாது, என் நுகம் எளிதாக எழுதுன்னு சொல்லுவார். நுகம் என்றால் மாடு வண்டி இழுக்கும் பார்த்தீங்களா, அந்த மாடு வண்டி இழுக்கும்போது அந்த கழுத்தில் ஒரு தடி வைப்பார், நுகத்தடின்னு சொல்லுவாங்க. அதை ஆசை தான் செய்வார். அந்த மரத்தை அழகாக சீவி மாடு அது எவ்வளோ அதை இழுக்கும்பொழுது அது நல்லா சாஃப்டாக இருக்கணும், மரம் வளர்ந்து இருக்கணும். சொரப்பாக இருந்துச்சுன்னா மாடோட கழுத்து அப்படியே அறுத்துடும். அது அப்போ ஒரு தச்சு தொழிலாளி, ஒரு தச்சர்னா அது அழகாக செய்வார். அதை ஏன் ஏசப்பா சொல்கிறாருன்னா, கண்டிப்பாக அவன் தந்தைக்கு யோசேப்புக்கு ஏசப்பா உதவி செஞ்சுருக்கணும், கண்டிப்பாக செஞ்சுருக்கணும். அப்போ அவருக்கும் தச்சு தொழில் தெரிஞ்சிருக்கணும். இந்த வார்த்தை ஏசப்பா பயன்படுத்துவார். எனவேதான் இந்த உழைப்பாளர் தினத்தை தாயாம் திருச்சபையானது யோசேப்பர் கையில் கொடுக்கிறது. இந்த நாளை மட்டுமல்ல, இந்த உலகத்திலே உழைக்கின்ற எல்லோரையும் இந்த நாளிலே யோசேப்பர் காலத்தில் ஒப்பு கொடுக்கிறது. நீங்கள் எப்படி உழைத்து உங்கள் குடும்பத்தை காவந்து பண்ணீங்களோ, அதே போல எல்லா தொழிலாளர்களையும் நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்க, அவங்களுக்காக பரிந்துரை செய்யும் உங்கள் பிள்ளைகளை சொல்லிட்டு இந்த தொழில் உலகத்தையே யோசேப்பர் திருவை கொடுக்கிறது. இன்னும் நாம் தெரிஞ்சுக்கணும், யாவே ஆண்டவரும் ஒரு வேலைக்காரர் தான். என்னடா அது வேலைக்காரன் சொல்றார்? உண்மைதான், அவரும் தொழிலாளி தான். ஆதியாகமம் வாசித்து பார்த்தீங்கன்னா அற்புதமான வரிகள் வரும். இவ்வாறு 2ஆம் அதிகாரத்தில் வரும், இவ்வாறு வரும். யாவே ஆண்டவர் வேலை செஞ்சார். நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். விண்ணுலகும் மண்ணுலகும் அவற்றில் உள்ள அனைத்தும் உருவாக்கப்பெற்று நிறைவேறின. மேலும் கடவுள் தாம் செய்த வேலையை 7ஆம் நாளில் முடித்திருந்தார். அவர் தாம் செய்த வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெறச் செய்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். 7ஆம் நாளுக்கு கடவுள் 7ஆம் நாளுக்கு ஆசி வழங்கி அதை புனிதப்படுத்தினார். ஏனெனில் கடவுள் தாம் செய்த படைப்பு வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெறச் செய்து அந்நாளில் ஓய்ந்திருந்தார். இப்படி கடவுளும் வேலை செஞ்சிருக்காரு பாருங்க. ஒரு விதத்தில் கடவுள் தொழிலாளி தான். எனவே தான் இதற்கு முன்பாக நம்ம மனித படைப்பு வாசம்னா இன்னைக்கு முதல் வாசமாக தான் இன்னைக்கு கடவுள் நம்ம நினைக்கிறோம். நாம் சில பேர் உழைக்கிறதையே கஷ்டமாக ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் போய என்னத்தையா பவுல் சொல்லுவார், உழைக்க மனம் இல்லாதவன் உண்ணலாகாதுன்னு சொல்லுவார். எவன் உழைக்கலையோ அவன் சாப்பிடக்கூடாது. உழைக்கிறவன் தான் சாப்பிடணும், உழைச்சி சாப்பிடணும். கடவுள் இந்த உழைப்பினை ஆசீர்வாதமாக கொடுத்தார். முதல் வாசகமாக தான் இன்னைக்கு பாருங்க, முதல் வாசகம் பாருங்களேன். முதல் வாசகமாக தான் கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி பலுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள்.
என்ன பண்ணுங்க, அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, உழைச்சி அதை இன்னும் மிகுதியாக பலன் பெற செய்யுங்க. 28வது வசனம் 1ஆம் அதிகாரத்தில், ஏனென்றால் கடவுள் இந்த உழைப்பை, தன்னுடைய ஆற்றலை இந்த மனுஷன் வெளிப்படுத்துவது, இந்த உழைக்கும் செயலை கடவுள் மாபெரும் ஆசீராக கொடுத்தார். ஆனால் மனுஷன் என்ன பண்ணான், அதை சாபமாக மாற்றிக்கொண்டான். ஆக கடவுள் இந்த உழைப்பினை, எல்லா தொழில்களையும் கடவுள் ஆசீர்வாதமாகத்தான் கொடுத்தார். சகோதரர்களே, நம்மளாம் உழைப்பாளியா, கடவுள் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள். கடவுள் இந்த வேலை நமக்கு ஆசீர்வதிச்சு கொடுத்தது. இன்னும் நம்ம யோசிக்கணும், நம்ம இந்த வேலை செய்கிறோம், இந்த வேலை செய்கிறோம், அவசியமே கிடையாது. எந்த வேலையாக இருந்தாலும் அதை திறம்பட செய்தால் அதற்கான பலனை கடவுள் கொடுப்பார். எந்த வேலையாக இருக்கட்டும். சில சொல்லுவாங்க இல்லையா, இதோ அது நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்கக்கூடாது, அதை நான் இழிவாக சொல்ல விரும்பலை. இருந்தாலும் நம்முடைய மனுஷ பார்வையிட சொல்கிறேன் நான். இதோ குப்பை அள்ளுறாங்க தூய்மை தொழிலாளர்கள் இல்லையா, கழிவுகளை அகற்றுறாங்க பாருங்கள், நம்மளாம் ஒரு மாதிரி முகம் சுழிச்சுக்கிட்டு போவோம். ஒரு திரைப்படத்தில் இவ்வாறு இந்த பாட்டு வரி வரும், அப்படிப்பட்ட தூய்மை செய்கிறவர்கள் 4 நாள் லீவு போட்டால் நாரி போகும் ஊருன்னு வார்த்தை வரும். உண்மையா இல்லையா? நீ ஏதாச்சும் ஒரு வேலையை, ஒன்றும் இல்லை, பெரிய ஒரு ஆஃபீஸ் வேலை வச்சிங்களேன், ஒரு நாள் லீவ் போட்டால் ஒன்றும், அதே நாள் இந்த தூய்மை பணியாளர்கள் ஒரு நாள் லீவு போட்டுமே பார்ப்போமே, இந்த ஊர் என்ன போச்சு பாருங்க பார்ப்போம். ஏன் சொல்கிறேன்னா, எந்த ஒரு தொழிலையும், யாரையும் தொழிலை முன்னிட்டு இழிவுபடுத்தக்கூடாது. என்ற கடவுள் எல்லா தொழிலையும் ஆசீர்வதித்திருக்கிறார். எனவே இந்த தொழிலாளர் தினத்தில், இந்த உழைப்பாளர் தினத்தில் சோசியப்ப நம்ம எல்லோரையும் ஆசீர்வதிக்கட்டும். நம்ம எல்லோருக்காக அப்பாட்ட வர வேண்டிக்கட்டும். எல்லோருக்குமே இந்த உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள். இந்த உழைப்பாளர் தினத்தில் அற்புதமான இன்னைக்கு திருப்பாடலில் பாருங்க, திருப்பாடலுடைய பல்லவியே அருமையான பல்லவி. இன்னைக்கு, ஆண்டவரே நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். நாங்கள் என்ன வேலை செய்கிறோம் ஆண்டவரே, எங்களுக்கு வெற்றியை கொடுங்க. அனைத்தும் வேலை தான். ஆகாயத்தில் பறக்கிறாங்க இல்லையா, அதுவும் வேலை தான். ரோட்டில் சின்ன ஒரு வியாபாரம் செய்ய, அதுவும் வேலை, தொழில் தான். எதுவும் எதற்கும் சளைத்தது கிடையாது. சகோதரர்களே, நம்முடைய இந்த உலகத்தில் யாரையும் இழிவாக பார்க்காமல் செய்யும் தொழில் அனைத்தும் கடவுளுடைய கொடை என்று நாம் வாழ்ந்திருந்தால் நமக்கு எல்லா நாளுமே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பொழியும் நாளாகத்தான் இருக்கும். எனவே நாம் தொழிலை முன்னிட்டு யாரையும் இழிவுபடுத்தாமல் கடவுளுக்கு அஞ்சி உண்மையாக நேர்மையாக உழைத்தோம் என்றால் நிச்சயமாக அதனுடைய பலனை நமக்கு ஆண்டவர் அருள்வார். சந்திப்போம்.